இந்த 3 வேளையும் என்ன சொன்னார்? 3 வேளையும் அவரை வருத்தி கொண்டுள்ள மலை போன்ற தீய வினைகளை தவிர்ப்பவளாகிய பராசக்தி உள்ளாள். இந்த 3 வேளைகளையும் நீ பராசக்தியை தொழுதால் உனது தீய எண்ணங்களை அவள் குறைப்பாள். அப்போ நமக்கு தீய எண்ணங்கள் எப்படி வருது? முதல்ல பசிக்கும். இந்த பசி இருக்கும்போது எண்ணங்கள் எதுவுமே வராது. அதான் சொல்லுறாரு, பசித்திரு. ஏன் சொன்னார்? பசித்து இருக்கும்போது தான் உனக்கு தீய எண்ணங்கள் குறைவாக இருக்கும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஐயா சொன்ன 3 ரகசியங்களை தான் வளர்ந்தால் எடுப்பாங்க. அப்போ பசித்திருக்கிறவனுக்கு அதிகமான அந்த காம குரோத எண்ணங்கள் மேலே, அதாவது பராசக்தியினுடைய எண்ணங்கள் வந்து மேலே வரவிடாமல் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த நேரம் தான் அதிகாலை 4 to 6, மதியம் 12 to 1, சாயங்காலம் 5 to 6 வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நீ வந்து செஞ்சேன்னா பராசக்தியால் உனக்கு அந்த எண்ணங்களை கொடுக்க முடியாது. ஏன்னா பசி நமக்கு அரைப்பசியாக இருக்கும். இந்த அரைப்பசியாக இருக்கும்போது நீ எந்த பொருள் மேலே அந்த எண்ணத்தை வைக்கிறியோ அது கரெக்டாக போய் சேரும். ஒன்று கொஞ்சம் பசி அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டேன்னு வை, தூக்கம் வரும், எண்ணங்கள் நிற்காது. அதான் நீ எண்ணத்தை தான் போட்டு ஏற்றினாலும் அது நிற்காது மனசுக்குள்ளே. எப்படி ரொம்பவும் தூக்கம் வந்ததுன்னா படுக்க வந்துடும். அப்புறம் அந்த நேரம் நமக்கு வந்து வீணாக போயிடும். என்ன சொல்கிறான்னா, இந்த 3 நேரத்தையும் செய்தால் இந்த உயிருக்கு வேண்டிய தீய எண்ணங்களை விடியால் ஊட்டக்கூடிய பராசக்தியின் செயல்பாடு உன்னிடம் தங்காது. ஏன்னா ஐயா சொன்னார் பாரு, அவரை வர்த்தி கொண்டுள்ள மலை போன்ற தீய வினைகளை தவிர்ப்படாகிய பராசக்தி உள்ளால் அவ்வாறு உள்ள சக்தியினது துணையின்றி சிவனது ஊரை அறிய முடியாது. அப்போ சக்தியை நீ கஷ்டப்பட்டன்னு சொன்னால் சக்தி எப்படி செய்யலாம்? ஒன்று நல்ல உணவையும் உறக்கத்தையும் கொடுத்து இந்த பூமியில் ஒன்றை வந்து மயக்கி வச்சுருவான். நீ எந்த ஆசைக்கும் உனக்கு எந்த பேரின்பத்துக்கு நீ தகுதி இல்லாமவே மாறிக்கிட்டு இருப்ப. அதிகமாக உண்டவனுக்கு ஞானம் வராது. எப்போதுமே பசியில் இருந்தால் தான் உடம்புல சூடு இருக்கும். சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு உஷ்ணம் அடியில் மூலாதார உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் கொஞ்சமாவது அந்த ஞானம் நமக்கு வந்து அந்த உஷ்ணம் நமக்கு ஞானத்துக்கு தகுதி உள்ளதாக மாற்றும். நம்மளை நல்லா சாப்பிட்டுட்டு 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்றவங்கள பாரு, அவங்களுக்கு ஞானம் என்பதே வராது. ஆசை இருக்கும், நிறையா ஞானத்துக்கு வரணும்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அவங்களால அவங்க உடம்பு அவங்கள ஒத்துழைக்க வைக்காது. ஏன்னா பசி இல்லை உடம்புக்குள்ளே. அப்போ பசியையும் தூண்டிவிட்டு பசிக்க உணவையும் கொடுத்து பராசக்தி நம்மளை ஞானத்துக்கு வரவிடாமல் கொஞ்ச காலம் இன்னும் இருன்னு சொல்லி உட்கார வச்சுருப்பான். அந்த சக்தியை நீ தாண்டணுன்னா பசியை ஏற்றுக்கும். நான் பசியை ஏற்றுக்கிறாமா அப்படின்ட்டேன்னா உனக்கு அந்த பசியே உனக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த அனலாக மாறி ஞானத்துக்கு தகுதி உள்ளவனாக உன்னை மாற்றும். இல்லையா? என்ன சொல்கிறார் ஐயா? சிதகாய பெருவெளியிலே மனதை நிறுத்தி தியானம் செய்வாருக்கு பராசக்தியின் அருள் கிட்டும். அப்போ சிதகாய பெருவெளி எங்கே இருக்குது? நம்ம தலைக்கு மேலே இருக்குது. தலைக்கு மேலே இந்த எண்ணங்களை கொண்டு போகணுன்னு சொன்னால் உஷ்ணம் நமக்கு உடம்புல அதிகமாக தேவை. அதிகமாக உஷ்ணம் இருக்கணுன்னா உணவு அதிகமாக இருந்தால் அந்த உஷ்ணம் பூரா அதை ஜீர்ணிக்கிறதுக்கு போயிருந்தா நமக்கு அது வராது. ஜீரணித்த உடனே என்ன செய்யும்? நம்ம இப்போ உணவு உள்ளே போன உடனே நல்லா பாரு, நல்லா சாப்பிட்ட உடனே கண் அப்படியே மயக்கும். ஏன்னா அந்த சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ரத்தம் முழுவதுமே நம்மளை தூங்க வைக்கும். மூளையை தூங்க வச்சுட்டு ரத்தம் முழு அங்கே இறப்பைக்கு போகும். அதை ஜீரண சக்தி பண்ணிட்டு ஜீரணம் ஆன உடனே நம்ம அந்த ரத்தம் வந்து மறுபடியும் மூளைக்கு ஏற்றப்பட்டு நம்மளுக்கு நினைவு வரும். ஜீரணிக்கிறதுக்கு தனி ரத்தம் தேவைப்படும். அப்போ அந்த ஜீரணம் ஆகிறதுக்குண்டான காலத்தை நாம் அதுக்கு உண்டு பண்ணணும்னு சொன்னால் பசியை முதல்ல குறை, உணவை முதல்ல குறை. உணவையும் பசியும் நீ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு தூக்கம் என்பது குறைந்து விடும். தூக்கம் குறைந்தால் நினைவாற்றல் பெருகும். இயேசுநாதர்லாம் தூங்குனதை பார்த்ததே இல்லைம்பாங்க. பைபிள்லேயே ஒரு சில வரிகள் வரும். அவர் தூங்குவதை பார்க்கணுன்னு சொல்லி சிஷ்யர்கள் பல பேர் முயற்சி பண்ணாங்களாம். இரவும் பகலும் எப்போதுமே படிச்சுக்கிட்டு இருப்பார், எப்போதுமே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். மகான்களில் இப்படி தான் இருப்பாங்க. அதாவது யோக நித்திரைம்பாங்க. கண்ணை மூடிக்கிட்டே தூங்குற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. யோக நித்திரை இந்த நிலை ஏற்படும். அரைப்பசி உள்ளவங்களுக்கும் கால் பசி உள்ளவங்களுக்கும் யோக நித்திரை கைகூடும்.
தூங்குன மாதிரி இருப்பாங்க, யோகம் பண்ண மாதிரி இருப்பாங்க. அதுக்கு அந்த உஷ்ணம் உடம்புல அதிகமாக நிற்கணும் உள்ளுக்குள்ள. சின்ன சின்ன சூட்டு வியாதி வரும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த சூட்டு வியாதி இருக்குதுன்னு நம்ம கவலைப்படுறது, அந்த சூடு தான் உடம்புக்குள்ள உஷ்ணத்தை மேலே கொண்டு வந்து நமக்கு அந்த சிதகாய பெருவெளி சொல்லக்கூடிய அந்த புருவமத்திக்கு மேலே இந்த ஆன்மாவை கொண்டு போகிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறார் அவர், சிதகாய பெருவெளியிலே மனத்தை நிறுத்தி தியானம் செய்பவருக்கு பராசக்தியின் அருள் கிட்டும். பராசக்தி எங்கே இருக்காப்போ? பசிக்குள்ளே நிற்கிறா, உணவுக்குள்ளே நிற்கிறா, தூக்கத்துக்குள்ளே நிற்கிறா. இந்த மூன்றையும் கொண்டு தான் இந்த உயிரை அவள் வசப்படுத்தி கட்டி வச்சிருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும். தூக்கமும் இது உணவும் காமம், இந்த மூன்று தான் பராசக்தியினுடைய மிகப்பெரிய ஆயுதம். இது உயிரை தாக்கக்கூடிய ரகசியமே நாம் அதை மயங்கி முதல்ல உணவை சாப்பிட்ருவோம். அதுவும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்ருவோம். சாப்பிட்டோன்னா தூக்கம் வந்துடும். தூக்கத்தை தூங்க முடிச்சோன்னாகும் அந்த பசி வந்து உணவானமாகும்போது காம எண்ணங்கள் தூண்டப்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா மூன்றுமே ஒன்று சேரும்போது உன்னுடைய அந்த தியான தவம் என்பது வலுவிழந்து விடும். தினசரி இதைத்தான் பராசக்தி செஞ்சுக்கிட்டு இருப்பாள். ஏன்னா விதி வந்து பராசக்தியினுடைய ஆணைப்படி இந்த பூமியிலிருந்து நம்மளை வெளியேறதுக்கு சீக்கிரமாக அனுமதிக்கக்கூடாதுங்கிறது ரகசியம். இவன் இன்னும் நிறையா வேணால் செஞ்சுருக்கான், அனுபவிக்கணுங்கிறது. இந்த ரகசியத்தை நாம் உடைக்கிறதா இருந்தால் ஞானம் வரணும்னு சொல்கிறாரு, பசியோடு இருந்து பழகு. பசியோடு இருந்து பழகிறவனுக்கு பராசக்தியினுடைய கருணை வந்து வேறு மாதிரி அமையும். சரி, அவன் தயாராகிட்டான், கோவப்பட மாட்டான், தயாராகிட்டான். ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி தராருன்னா வாத்தியாரை விட அந்த பையன் நல்லா அறிவாளியாக இருந்தால் எந்த வாத்தியாராவது பராமப்படுவாங்களா? அப்படி பராமப்பட்ட ஒரு வாத்தியாராக இருக்க முடியுமா? எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே பெற்ற மகனை போல உண்ணுகின்ற தகப்பனும், பெற்ற மகனை போல உண்ணுகின்ற தகப்பனும், கற்ற கல்வியை கண்டு பொறாமைப்படுகின்ற வாத்தியாரும், தன்னிடமே மாணவன் கண்டு பொறாமைப்படுற வாத்தியாரும், மகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஈக்குவலாக அலங்காரம் பண்ணுற தாயும் உருப்படவே மாட்டாங்க. மகளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஈக்குவலாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தாயும் உருப்பட மாட்டாங்க. இது வந்து நம்ம வேதங்களுடைய ரகசியம். இது அது மாதிரி பராசக்தி என்ன பண்ணுறாலும் நமக்கு அந்த தூக்கத்தையும் பசியையும் உணவையும் உறக்கத்தை அது காமத்தையும் வச்சு இந்த பூமியில் நம்மளை வந்து உட்கார வச்சுருக்கா. உனக்கு அப்படியே சொக்குது. இன்றைக்கி அங்கே போயிட்டு வந்ததுனால என்ன ஏன்னா அதனால் நாம் கண்காணிக்க வேண்டியது என்னென்னா, எந்த உணவாக இருந்தாலும் அரை வயிறு போதும் நல்லா சுவையாக இருக்குது நான் சொல்லலாம், போதும்னு நம்ம எந்திரிக்க பழகிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கலாம். நம்ம போகிற அந்த வலிமையான அந்த ஞான வாழ்க்கைக்கு நம்ம தகுதி உள்ளவனாக மாறுவோம். உணவை கண்டு லாக்காகக்கூடாது. எல்லாம் அறுசுவை உணவுன்னு போட்டிருப்பாங்க, ஏதையார் ரெண்டு வைப்பா முடிஞ்சு போச்சு. இந்த தகுதி நமக்கு இருக்குதான் தான் முதல்ல நம்மளை ஞானம் பார்க்கும். இவன் சாப்பாட்டிலேருந்து முதல்ல வெளியே வந்திருக்கானா, நான் சாப்பாடு பிரியங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஞான வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். நல்ல அதாவது ஒரு அடியாராக இருக்கலாமே தவிர அந்த அடியாராக இருந்தே அவரை கற்றுக்கிட்டே இருப்பார். அதாவது தேனந்தவன் பண்ண முடியாது, புகழ் வாய்ந்தவனாக இருப்பார், தகுதி உள்ளவெல்லாம் மாற முடியாது. ஏன்னா தவம் பண்ணுறதா இருந்தால் உடம்புக்குள்ளே மூலாதார அக்னி குறையாமல் இருக்கிறதுனா பசி இருந்துக்கிட்டே இருக்கணும் உடம்புக்குள்ளே. பசி என்பது ஒரு அற்புதமான வரம். இறைவன் நமக்கு மட்டும் வச்சுக்கிட்டுருக்காரு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டுருக்காரு, நமக்கு மட்டும் அதை ஆற்றலாக வச்சுருக்காரு. இந்த ஆற்றலை வெளியே கொண்டு வரக்கூடிய ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறது இந்த பகுதி இல்லையா. என்ன சொல்கிறாரு, சிவகாய பெருவெளியிலே மனதை நிறுத்தி தியானம் செய்வாருக்கு பராசக்தியின் அருள் ஆகிய அந்த ரகசியம் எல்லாம் கிட்டும் அப்படின்ட்டாரா. அத்தாப்புல 2896 பருந்தும் கிளியும் படுபறை கொட்டம், பருந்தும் கிளியும் படுபறை கொட்ட, திருந்திய மாதர் திருமணப்பட்டார், பெருந்தவ பூதம் போல் உருவாகும் இருந்திய பேற்றில் இன்புறுவாரேனா, தர்மமாகிய கிளியும் அதர்மமாகிய பருந்தும் சுக துக்கமாகிய மேளத்தை கொட்ட, சுகத்திலே பற்றும் துக்கத்தில் வெறுப்பும் இல்லாது திருந்திய சீவராகிய மாதர்கள் சிவத்தோடு சேர்ந்தார்கள். அதனால் அவர்கள் தவத்தினால்
ஆகாயமயமான தேகம் பெறுவார்கள். அவ்வாறு இருக்கின்ற ஆகாய பேட்டிலே சிவ ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள்னா திருந்திய மாதர் என்பது சமபுத்தியுடைய சீவர் என்றபடி திருமணப்பட்டார் என்பது சிவத்தோடு பொருந்திருந்தார் என்று. அதாவது ஞானிகள் இன்பத்தின் உணர்வுகளில் ஈடுபடாது மனதை சிவானந்தத்தை நினைப்பார்னா ரெண்டுமே இருக்குது வாழ்க்கையில். தர்மம் ஆகிய கிளியும் இருக்குது, அதர்மமே பறந்து நம்மகிட்ட இருக்குது. ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. அதர்மம் என்றால் பருந்து, அதை கொத்தி கொத்தி மற்றவங்கள புண்ணாக்கும். தர்மம் என்றால் கிளி, கொஞ்சம் எல்லார் மனசையும் கொஞ்சம். ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. இந்த ரெண்டு கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர